வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு காரசாரமான காளான் மிளகு மசாலா செய்ய போகிறோம். இட்லி சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை வீடியோக்கு இடையில சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கங்க. இந்த மசாலாவை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மசாலா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட 3 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு ஜூஸியாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த காளான் பெப்பர் மசாலாவை வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். காளான் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கணும். தக்காளி நல்லா ஜூஸியாக வர்றதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து 2 to 3 ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்ஸியை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். தக்காளி நல்லா ஜூஸியாக வெந்துட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு பாக்கெட்டு காளானை வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கணும். இது ஒரு 200 கிராம் இருக்கும். காளான் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறி விட்டாலே காளான் வெந்துடும். அதுக்குள்ளே இன்றைக்கான கிச்சன் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். கற்பூரம் கொஞ்சம் நாள் கழித்து காற்றுல சுருங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் மிளகு எடுத்து கற்பூரத்தோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த காளான் மசாலாவோட சேர சேர நல்லா வாசனை கம கமன்னு வர ஆரம்பிக்கும். காளான் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெப்பரை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பூன் மிளகுத்தூளே சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இது கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக காரசாரமான காளான் மிளகு மசாலா ரெடி ஆகிடும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.